API அண்ட் REST API இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு API அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். API அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு இன்பிட்வீனில் நடக்கிற கம்யூனிகேஷனை வந்து செட் பண்ணுறதுக்கான டூல். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் அதுக்கு இன்பிட்வீனில் பண்ணுற கம்யூனிகேஷனுக்கு தான் இந்த API அப்படிங்கிற டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகிற பேமெண்ட் கேட்வேஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடனா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடலாம் அது இண்டிவிஜுவலாக கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கும். அடுத்ததாக REST API அப்படின்னு என்னென்னு வந்து பார்க்கலாம். இதில் REST அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த REST API அப்படிங்கிறது பியூராக ஒரு வெப் சர்வீஸ்க்கான டூல். அதாவது இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் எண்ட் நம்மளோட சிஸ்டம்லேருந்து ரன் ஆகும், ஆனால் அதுக்கான பேக் எண்ட் அப்படிங்கிறது வந்து சர்வர்லேயே தான் வந்து இருக்கும். பட் இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கம்யூனிகேட் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக ரன் ஆகும். இந்த கம்யூனிகேஷனை வந்து பண்ணுறக்காக தான் நம்ம REST API அப்படிங்கிற இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோன்னா பேக் எண்டில் அதுக்கான API வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். இல்லை டேட்டா பேஸில் இருக்கிற ஏதோ ஒரு டேட்டா நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது பேக் எண்டுக்கு அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கான APIs வந்து கால் பண்ணுவோம். அண்டு இது மெயினாக HTTP அண்ட் HTTPS கூட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகிறதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான். மற்றபடி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனுக்கோ வந்து இந்த REST API அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.